எதற்காகவும் இயேசுவை விட மாட்டேன். இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில வேத வாக்கியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். சங்கீதம் 27:1, கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 36:9, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதம் 112:4, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஏசாயா 2:5, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஏசாயா 9:2, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 60:20, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் தருவார். அந்த வெளிச்சம் என்றால் என்ன என்று பின்னாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிச்சத்தில் நடக்கிற அவர்கள் சீராய் நடப்பார்கள் என்று யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லியிருக்கிறார். இருளில் நடக்கிறவர்கள் இடறுவார்கள், இருளில் நடக்கிறவர்கள் சீராய் நடக்க மாட்டார்கள், தடவி திரிவார்கள், முட்டி மோதுவார்கள், விழுந்து எழும்புவார்கள், கோணலானதாக அவர்களுடைய வழி இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது பெரிய வெளிச்சம் உண்டானது என்று ஏசாயா சொல்லியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் சுவிசேஷங்களில் கூட. இருளில் நடக்கிற ஜனங்கள், நடந்து கொண்டிருந்த ஜனங்கள், வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒளியாக அவர் உலகத்துக்கு வந்தார், வெளிச்சமாக வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் நித்திய வெளிச்சமாயிருப்பார். அப்படி என்றால் இருளின் காலங்கள் நீங்கி போகும். ஆகவே வெளிச்சத்தில் நடக்கிறவர்களைப் போல நாம் நடக்க ஆண்டவர் நம்மை இந்த நாளில் அதிகமாய் தூண்டுகிறார். கர்த்தரின் வெளிச்சத்தில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருளில் நடக்கிறவர்கள் மாதிரி தள்ளாடிலாம் நடக்கக்கூடாது. நல்ல சீராக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நாம் இருள் என்று சொல்லும்போது நெகட்டிவ் சைடு உள்ளது, எதிர்பக்கம் உள்ளது. ஒரு இருள் நீங்கின வாழ்வு வாழுகிறதாக இருக்க வேணும். எங்கேயும் நாம் தலை குனிந்து நிற்கக்கூடாது. எங்கேயும் யாருக்கும் நாம் குற்றவாளிகளைப் போல நாம் நிற்கக்கூடாது. பலர் நம்மேல் குற்றம் சாட்டுகிறதாக இருக்கக்கூடாது. இருளில் பெரிய இருள் பாவ இருள். ஆகவே இந்த பாவ இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடாது. இதிலிருந்தெல்லாம் நாம் விலகி வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். நீதியாய் வாழ்வது, உண்மையாய் வாழ்வது, நேர்மையாய் வாழ்வது, பயமின்றி வாழ்வது, நிமிர்ந்து வாழ்வது, அதுதான் வெளிச்சத்தில் நடக்கிற ஒரு காரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரவு நமக்கு, இருள் நமக்கு நீங்கி போகிறது. மல்கியா 4:2 சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சந்திரன் கூட சொல்லலை, என்ன நட்சத்திரம் கூட சொல்லலை.
அதெல்லாம் வெளிச்சம் நமக்கு அதிகமாக தராது. அதிக வெளிச்சம் தரும் சூரியனுக்கு நமது ஆண்டவர் ஒப்பிடப்பட்டிருக்கிறார். அதிக வெளிச்சம் தரும் சூரியனுக்கு ஆண்டவர் ஒப்பிடப்பட்டிருக்கிறார். ஒரு மனிதன் சீராய் நடக்க, சீராய் வாழ, எந்த தங்கு தடையின்றி அவன் செயல்பட ஆண்டவர் அவனுக்கு அதிக வெளிச்சம் தரும் சூரியனாக அவர் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம வாழ்க்கையில் அவர் இருக்கும்போது நமக்காக அவர் சூரியனாக நல்ல பிரகாசமாய் நமக்கு வெளிச்சம் தந்து அவர் அதாவது இருள் இல்லாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவர் தருவார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதில் நடக்க வேண்டும். தவறு செய்து, பாவம் செய்து, வேண்டாததை செய்து, கெட்ட காரியங்களில் ஈடுபட்டு தலை குனிந்து நான் தடுமாறி வாழ வேண்டிய அவசியமில்லை. அதை மனதில் வைத்துக்கொண்டு பின்வரும் வாக்கியங்களை நாம் ஆராய்ச்சி செய்வோம். ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆண்டவரை வெளிச்சமாக இருளும் அவருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நேச்சுரல் டார்க்னஸ் நான் சொல்லலை. ரோமர்கள் நிருபம் 1 அதிகாரம் 21 வசனத்தில் மனுஷனுடைய இருதயத்தில் இருள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அதே போல மத்தேயு சுவிசேஷத்தில் மனுஷன் வாழ்க்கையில் இருள் இருப்பதாக இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லியிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 22, 23 வசனங்களில் கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. நல்லா பாருங்க, கண்ணு வெளிச்சமா இருக்கணுமா? கண்ணு பிரைட்டா இருக்கணும். பிரைட்டா இருக்கணும்னா என்ன செய்யுது? ஏதாவது ரிஃப்ளெக்டர் ஏதாவது பூசிக்கலாமா? கண்ணு பிரைட்டா இருக்கணும்னா தெளிவான பார்வை இருக்கணும், தெளிவான இதாக இருக்கணும். கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண் தெளிவினால் கிடைக்கிற வெளிச்சம். ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துகிறதினால் வருகிற வெளிச்சம். தேவனை தேவன் என்று ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டும். கடவுள் எங்கேயோ ஒரு பொட்டிக்குள்ள இருக்கிற சாமி அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தில் வாழ்கிறவன் யோசேப்பு, வெளிச்சத்தில் நடக்கிறவன் யோசேப்பு. இருளில் நடக்கிறவள் போத்திபாரின் மனைவி. ஆகவே இந்த இருளில் நடக்கிறவர்களுக்கும் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் வெளிச்சம் எப்பொழுதும் அவனோடு இருக்கிறது. அடிமையாக வேறொரு தேசத்தில், எகிப்து தேசத்தில் அவனோடு இப்பொழுது பெற்றோர் இல்லை, உடன் பிறந்தோர் இல்லை. அவனை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், தாய் மரித்து போனாள், யாருமே இல்லை. ஆனால் அவர் எப்போதும் உணர்ந்தது கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதைத்தான். பாவம் செய்ய சந்தர்ப்பத்தை அருமையாய் அமைத்து கொடுத்த ஒரு நிலையில் கூட யோசேப்பு சொல்லுகிறது, என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன் என்று அவன் சொன்னது, அவன் வாழ்ந்தது. இதில் என்ன தெரிகிறது என்றால், அவன் வெளிச்சத்தில் நடக்கிறவன், ஒரு பாவத்தில் விழுந்து விடுகிறவன் அல்ல, ஒரு தவறு செய்ய தன்னை ஒப்பு கொடுத்துகிறவன் அல்ல. நாம் திடீரென்று இருளுக்குள் போய் விழுந்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். அப்படி நமக்குள்ள ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். யாரும் நம்மோடு கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரின் வெளிச்சம் எப்போது நம்மோடு இருக்கும். நம்மை தவறி விழுந்து விட அது நமக்கு இடம் கொடுக்காது. அதற்கேற்ற விழக்கூடிய பொருத்தமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைந்தாலும் எல்லா விதத்திலும் நடத்தை சம்பந்தமாக,
பண சம்பந்தமாக, பிறருக்கு அடுத்த சம்பந்தமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் தவறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி தவறினால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருள் வந்துவிடும், நடை சீராக இருக்காது, முக மலர்ச்சி போய்விடும், முகத்தில் ஒரு மலர்ச்சி போய்விடும். சில ஃபேராக இருப்பாங்க, ஆனாலும் அந்த மலர்ச்சி, அந்த முக மலர்ச்சி என்று சொல்வார்களே, அந்த முகத்தின் அழகு போய்விடும், அழகு போய்விடும். ஆண்டவர் கர்த்தரின் வெளிச்சம் நம்மோடு இருக்கும்போது, அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கும்போது நம்ம எல்லா காரியமே பிரைட்டாக இருக்கும், எதற்குமே பயப்பட வேண்டியதில்லை. அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது 27ஆம் சங்கீதத்தில் சொல்லி, கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், கர்த்தரின் வெளிச்சம் என்று சொல்லுகிறார். அதை குறித்து சில குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். கர்த்தரின் வெளிச்சம் என்ற தலைப்பில் நான் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் எழுதியிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு சான்றாக எழுதப்பட்டிருக்கிறது, சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் நோக்கி அவர்கள் பயணம் செய்யும் போது ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி இருந்தார். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக, அதாவது சத்துருக்களின், அதாவது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்கள் நமக்கு எதிர்த்து வருவது, நம்மை துரத்தி கொண்டு வருவது, நமக்கு எப்பக்கத்திலும் இருக்கிற நெருக்கம், தடைகள் இவைகளெல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜனங்களை சுலபமாக கொன்றுவிடலாம், சுலபமாக இவர்களை வென்றுவிடலாம். இவர்களுக்கு எப்பக்கத்திலும் அடைப்பு இருக்கிறது, தடை இருக்கிறது, தப்பிக்கொள்ள இவர்களுக்கு போக்கு இல்லை, என்று பலவாறாக எதிரி நினைத்து கணக்கு போடுகிறான். எதிரியுடைய கணக்கு நம்மளை பார்த்தாலே சுலபமாக காலி பண்ணிடலாம், அப்படிதான் அவனுக்கு தெரியுது. ஆனால் நம்மை காக்கும் ஒரு ஒளி நம்மோடு இருக்கிறது என்பதை நானே அறியாவிட்டால், எனக்கே தெரியாவிட்டால் நான் பயந்து நடுங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும். ஆகவே என்ன சூழ்நிலை எனக்கு இருந்தாலும் கர்த்தரின் வெளிச்சமாயிருக்கிறார், நான் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்கிறேன், அந்த உறுதி நமக்குள்ளே இருக்க வேணும். நான் ஏழையாயிருக்கலாம், நடுத்தர நிலையில் இருக்கலாம், அல்லது செல்வ செழிப்போடு இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு வெளிச்சமாக இராது, அதெல்லாம் ஒன்றுமில்லை. கர்த்தரின் வெளிச்சம் என்கிற அந்த உணர்வு என்னை அதிகமாக, இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படி இல்லை. ஆகவே எப்பக்கத்தில் நெருக்கம் இருக்கும்போது, சத்துரு துரத்தி கொண்டு வரும்போது, அங்கே அவர்களுக்கு இருந்ததை என்ன சொல்லுகிறது? யாத்திராகம் 14:19, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார், அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஆண்டவர் நம்முடைய தேவன் நம்மோடு எதற்கு இருக்கிறார்? நாம் தோல்வி அடைவதற்கு அல்ல,
நாம் தோல்வி அடைவதற்கு அவர் நம்மோடு இல்லை. தடுக்கி விழுந்து கிடப்பதற்கு கர்த்தர் நம்மோடு இல்லை. அது ஆண்டவரின் கௌரவத்துக்கே ஒரு இழுக்கு. நம்முடைய தேவனுடைய அவருடைய மெரிட். அவர் ரொம்ப சக்தி உள்ள தேவன், ரொம்ப வல்லமையுள்ள ஆண்டவர். நமது இயேசு, நம்முடைய இரட்சகர் இயேசு வல்லமையுள்ள ஆண்டவர், மகத்துவமான தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பிள்ளைகளை அவர் நடத்த விரும்பும் விதம், அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். தோல்வியிலே, நஷ்டத்திலே, தரித்திரத்திலே, பலவிதமான பிரச்சனைகளை தடுக்கி விழுந்து கீழே செத்தவனை போல கிடப்பதை அவர் விரும்புகிறதில்லை. நாம் எப்பொழுதும் நிமிர்ந்து நிற்க, வெட்கப்படாத ஜனங்களாய் இருக்க, யார் முன்னிலையிலும் நாம் அற்பர் போல் காணப்படாமல் இருக்க, தேவன் நமக்கு, நம்முடைய சத்துருக்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு அவர் இருளாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு எதிராய் செயல்படுகிற மக்கள் நம்மை காண முடியாதபடி, அதைத்தான் அந்த 27ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார் ஆண்டவர். சத்ருவுக்கு என்னை விலக்கி தம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைவில் ஒளித்து வைத்து கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சத்ரு தம்முடைய பிள்ளைகளை பார்க்க கூடாது, சத்ரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக கிரியை செய்யக்கூடாது என்கிற ஒரு 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 காவலின் வெளிச்சம், the light of protection. தேவனுடைய வெளிச்சம் என்பது அவ்வளவு விசேஷமானது. எந்த சத்துரு, எந்த தடையும் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவரின் அந்த மேகம், கர்த்தருடைய அந்த ஸ்தம்பம், மேகத்தூண், ஆண்டவருடைய மேகம் அவர்களுக்கு இருளாயிருக்கிறது, எதிரிகளுக்கு இருளாயிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலிஷா அதனால தான் ஒரு சிறு ஜெபம் செய்கிறார். இந்த ஜனங்களுக்கு குருட்டாட்டம் உண்டாகும்படி செய்யும் என்று ஒரு சிறு ஜெபத்தில் அவர்கள் குருட்டாட்டமாகிவிட்டார்கள். எலிஷாவை அவர்களுக்கு எலிஷா என்று தெரியவில்லை. எலிஷாவே அவர்களோடு போய் பேசுகிறான். அவர்களிடத்தில் சொல்லுகிறான், என்ன வந்தீர்கள், என்ன விஷயம் என்று கேட்கிறான். அப்பொழுது அவன், இருங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவர்களை கூட்டிட்டு போய் சமாரியாவின் நடுவில் அவர்களை நிறுத்தி, அதற்கப்புறம் இவங்க கண்ணை கொஞ்சம் திறவும் என்றால் அப்பதான் தெரிகிறது, இந்த ஜனங்களுக்கு விரோதமாக நாம் எதுவுமே செய்ய முடியாது. ராஜா ஆகாப் இப்பவே நான் இவர்களை கொண்டு போடுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, இல்லை, இவர்களுக்கு சாப்பிட நல்ல விருந்து பண்ணி சாப்பாடு போட்டு அனுப்பு. நம்மளை கொல்ல வந்தான் இல்லையா, நம்மளை பிடிச்சிட்டு, என்ன பிடிச்சிட்டு போறதுக்கு வந்தான் இல்லையா, இவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு விருந்து பண்ணியா, நல்ல கொழுத்த கண்டுகளை அடித்து சத்துருக்களுக்கு விருந்து பண்ணி வெக்கத்தை அவன்களுக்கு உடுத்தி தலை குனிந்து தங்கள் நாட்டுக்கு திரும்பி போக ஆண்டவர் வைத்தார். அப்படி இல்லாமல் இந்த நிலை நமக்கா வேதம் சொல்லி இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த போது இல்லையா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சம் சூரியன், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் காண வேண்டும். அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி ஒரு விசுவாச அதாவது பார்வை, விசுவாச எண்ணம், விசுவாச செயல் நமக்கு இருக்க வேணும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று. நமக்கு விரோதமாக என்ன நடக்கும்? நானே எனக்குள்ள இருதயத்தில் இருளும், என் கண்ணை கெடுத்துக்கிட்டு, கெட்ட கண்ணு, கெட்ட பார்வை, கெட்ட காரியங்களால் என் சரீரத்தை நான் கெடுத்துக்கொண்டு, எனக்கு இருளை நான் அமைத்து கொண்டு, இருளை என்னுடைய போர்வையாக போர்த்து கொண்டு, கர்த்தரின் வெளிச்சம் என்னில் படாதபடி நான் ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேத புத்தகத்தில் சத்துருவுக்கு தான் இருள்
சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார், கர்த்தரின் விளக்கை ஏற்றுவார் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் விளக்கை ஏற்றி என் இருளை வெளிச்சமாக்குவார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் பாருங்கள், பார்வோனின் சேனைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தெரியவில்லை, தடவி திரிகிறார்கள், வழி தெரியாமல் திரிகிறார்கள். இப்பதானே பார்த்தோம் இந்த ஜனங்களை. நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த ஜனங்கள் இருந்தார்களே, அதற்குள் தெரியவில்லையே, அவர்களை தடவி திரிய விட்டு விட்டார். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி சம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். ஆண்டவருக்கு மகிமை. அதாவது நான் எப்போதுமே சொல்லுகிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இவைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? இதை நான் ஏன் வாசிக்கிறேன்? ஒரு கதையாகவா, ஒரு சரித்திரமாகவா, முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை அறிந்து கொள்வதற்காகவா? எனக்கு இதை வாசித்து எங்கேயும் பரீட்சை எழுதுறதுக்கு எனக்கு இந்த பாட புத்தகமாக இது வந்திருக்கிறதா? என்னுடைய ஜீவியத்தில் நான் அறிந்து கொள்ள வேண்டியதை வேதம் எனக்கு அறிவுறுத்தத்தான் சம்பவித்த சில சம்பவங்களை நமக்கு சான்றாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அவர் வெளிச்சமாய் இருந்தார், நமக்கு இருளாய் இருக்கிறாரா? நமக்கு அவர் வெளிச்சமாய் இல்லாமல் போகிறாரா? அன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்படி இருந்தாரோ அதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய இயேசு நமக்கு இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் வெளிச்சத்தில் சத்துருக்களின் தீமைகளுக்கு, பொல்லாப்புகளுக்கு நீங்கி நாம் பாதுகாப்பாக நாம் சீராய் நடப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி கர்த்தர் வழி நடத்தினார். இப்ப பயம் போயிருச்சு. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் போயிருச்சு. இவங்க இங்க இருந்து திரும்பி பார்த்தா அங்க மேகம் அவர்களுக்கு அங்க மறைவாக இருக்கிறது. சத்துருக்கள் கண்ணுக்கு தெரியவில்லை, எதிர்ப்பு தெரியவில்லை. கர்த்தர் நம்மை அவிதமாக வழி நடத்த தேவன் சித்தமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், அதில் சொல்லியிருக்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இதுவும் கர்த்தரின் வெளிச்சம், இதுவும் கர்த்தரின் வெளிச்சம். 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய வசனம் எனக்கு வெளிச்சம் தந்தது. வசனம்தான் வெளிச்சம். நீதிமொழிகள் 6:23, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் போதனை, என் வசனம், என் உபதேசம், நான் சொல்லுகிறது இதை ஜனங்கள் கேட்கணும். என் ஜனங்களே, என் ஜாதியாரே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் என்று சொல்லுகிறது. எதை குறிக்கிறது? இந்த நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேதம், வசனம், அது நமக்கு வெளிச்சம். இது கர்த்தரின் வெளிச்சம். இதை ஒரு மந்திரக்கோள் மாதிரி பயன்படுத்தக்கூடாது. இந்த வேத புத்தகத்தை நான் வாசித்து என் வாழ்வுக்கு அதை வெளிச்சமாக ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று உணர வேண்டும். இந்த வசனம் சில தவறுகளை எனக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த வசனம் நம்மை வேறு வழியில் நடக்க தடை செய்கிறது. இந்த வசனம் எனக்கு ஒரு நல்ல ஜீவியத்தை தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாய் கேட்கணும். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் வாக்கை கவனியுங்கள், என் வாக்கை கவனியுங்கள்.
என் வசனத்தை கவனியுங்கள், என் போதனைகளை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். நான் சொல்லுகிறது இல்லை, அதைத்தான் சொல்லி இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் இந்த வேத வசனம் நமக்கு வெளிச்சமாக ஆண்டவர் மாற்றுகிறார். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என்னுடைய பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணங்கள், கற்பனைகள் நாம் செய்யும்படி கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறது. சிலவைகள் அறியும்படி இருக்கிறது, சிலவைகள் நமக்கு எச்சரிப்பா இருக்கிறது, சிலவைகள் நாம் 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 கை கொள்ளும்படி நமக்கு இருக்கிற பிரமாணமாக இருக்கிறது. இதை செய்துதான் ஆக வேண்டும். ஆண்டவர் நிறைய பிரமாணங்களை கொடுத்து அதுல ஆப்ஷன் நமக்கு கொடுக்கல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தேவையில்லாத எதையுமே அவர் சொல்லல. ஆண்டவர் சொன்ன வசனங்களில் 3 தவறு, 1 சரி கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில் எல்லாமே சரியானது. அவருடைய பிரமாணங்களை கவனிக்கணும், வேதத்தை நல்லா வாசிக்கணும், வேதத்தை நல்லா கேட்கணும். ஒரு நல்ல வேத போதனைகளை கேட்கிற ஒரு சபையில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் இந்த வசனத்தை உங்கள் வாழ்வுக்கு வெளிச்சமாக்கணும். இதுதான் கர்த்தரின் வெளிச்சம். நாம் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். அடுத்த குறிப்பாக நான் சொல்லுகிறேன். 3வது எஸ்தரின் சரித்திரம் 8ஆம் அதிகாரம், அதில் 6ஆம் வசனத்திலிருந்து சில வாக்கியங்களை வாசித்தால் நமக்கு அந்த காரியங்கள் தெளிவாகும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயை நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கைகளை போட எத்தனித்தபடியால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தில் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை பண்ண போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவனாலும் கூடாது என்றார். சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதி ஆகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டும் உள்ள 127 நாடுகளில் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்தில் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதரும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேல், வேகமான ஒட்டகங்கள் மேலும், கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சல்காரர் கையில் அனுப்பப்பட்டது. ஆகையால் அகாஸ்வேரு ராஜா உடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய அந்த ஒரே நாளிலே அந்த பட்டணம் அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாக சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்கள் விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தார் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதா தன் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படி வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி அஞ்சற்காரர்கள் ராஜாவின் வார்த்தையினாலே
ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது முர்தகாய் இளநீலம் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எவ்விதமாய் அதை அறிவதற்காக தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சில நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்டி கொல்லப்படுவார்கள். அதற்காக திட்டம் பண்ணின ஆமான் அதற்காக ஜனங்களை நியமித்தான், அதற்காக தலைவர்களை நியமித்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யூதர்கள் மடிந்து போவார்கள் என்றல்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நோக்கி எஸ்தர் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினாள். யூத மக்கள் எல்லாம் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினாள். அது எனக்கு புரியல. இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் எப்படி கோவேறு கழுதையில் போனாங்கன்னு எனக்கு விளங்கலை. எப்படி குதிரையில் போனாங்கன்னு நான் அதிலெல்லாம் நுழைய விரும்பலை. இவனுக்கு குதிரையில் எவ்வளோ வேகமாக போயிருந்தா எத்தனை நாளில் எத்தியோப்பியா போய் சேர்ந்துருப்பானுங்க நான் நினைக்கிறேன். அதாவது இது மையப்பகுதியில் இருக்கிறது. இதிலிருந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் அங்கே ஆட்கள் புறப்பட்டு போய் காரியங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்தியாவும் அதில் ஒன்று. ஆதார் மாதம். ஆதார் மாதம்னா வெற்றியின் மாதம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யூத ஜனங்களுக்கு சத்துருக்கள் மேல் கிடைத்த வெற்றியே அவர்களது வெளிச்சம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதனால தான் இந்த சம்பவம் எல்லாம் வேதத்தில் சொல்லிட்டு அதில் வசனம் எப்படி சொல்லுகிறது? இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இவ்விதமாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தில் தோல்வி அடைஞ்சிட்டு தோத்து போனேன்னு அழுதுகிட்டு வந்து நிற்கிறது இல்லை. என்ன சத்துரு நம்மளை காலி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நிற்கிறது இல்லை. தோல்வி அல்ல, வெற்றி. கர்த்தர் எப்போது நமக்கு வெற்றி கொடுக்கிறார். அதைத்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் இல்லையா? எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யூதர்களோடு இருக்கிற தேவன் ஆகானோடு இருக்கிற தேவன் அல்ல, நம்மோடு இருக்கிற தேவன். யூதர்களோடு இருக்கிற தேவன் வெற்றியை கொடுக்கிறவர். தோல்வி போல் காரியங்கள் தெரிகிறது. அப்படியானால் அன்பானவர்களே, வெளிச்சத்தில் நடப்போம் என்று தீர்மானித்தால் என்ன அர்த்தம்? வெற்றியில் நடப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய காரியங்களை கர்த்தர் வெற்றியாக மாற்றுவார். விசுவாசிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் இப்பொழுது இருக்கிற என் நிலைமை, என்னை சூழ்ந்து என்னை காலி பண்ண நினைக்கும் சத்துருவினுடைய ஆயுதங்கள் என்னை சுற்றி கலகலக்கும் போது இல்லையா, எல்லாரும் அந்த இந்த தேசங்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் என்ன இந்த அகாஸ்வேறு ஆளுகை செய்த நாடுகளில் எல்லாம் பிளாக் ஸ்மித் அப்படின்னா என்ன, கொல்லன் இரும்பு வேலை செய்கிற கொல்லனுக்கு கிராக்கி, ரொம்ப கிராக்கி என்ன. அதனால எல்லாம் கத்தி அடிக்கிறான். என்ன இரும்பு கிடைச்சா உடனே அதில் கத்தி அடிக்கிறான். கத்தி அடித்து அதை கத்தியை தீட்டுறதும் ஷார்ப்பாக்கி வைக்கிறதும், எங்கே பார்த்தாலும் கொல்லன் கத்தி செய்கிற வேலை தீவிரமாக நடக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெற்றியின் வெளிச்சத்தில் நடக்கணும்னா நல்ல ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் சர்ச்சில் இருக்கணும். நல்ல உபவாச ஜெபம் பண்ணுறவங்க சர்ச்சில் இருக்கணும், குடும்பத்தில் இருக்கணும். நல்ல உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், மன்றாடணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவர் நம்ம தேசத்தில் இறங்கி வரணும், எங்கும் கிரியை செய்யணும். சத்துருவின் திட்டங்கள் தவிடுபடியாக வேண்டும். நம்ம எங்கேயும் போய் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் உரிமை உள்ள அத்தனை பேரும் இந்த நாட்டின் பிரஜைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்
இயேசு கிறிஸ்து பிறந்த போது கிறிஸ்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றால் சொல்லி இருக்கிறது இல்லையா? என்ன சொல்லி இருக்கிறது? பூமியில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பூமி உருண்டையில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் வெளிச்சம் தருகிறவர் இயேசு. ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர் அல்ல இயேசு. தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக வெற்றியின் வெளிச்சம் எப்பவும் நமக்குள்ள உள்ளத்துல என்ன தொனிச்சுக்கிட்டு இருக்கணும்னா, வெற்றின்ற ஒரு தொனி, ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நான் இந்த காரியத்தை செய்கிறேனா இதில் வெற்றி பெறுவேன் என்று நினைக்கணும். அதுதான் நமக்கு, அதுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல நாம் நடக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை அதிகமாக தருவார். அதுக்கு தான் இந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. பெரிய ராட்சதன் நிற்கிறான், எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள். ஏன் இந்த தாவீதுக்கு பயம் இல்லை? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமா ஆனவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவன், யாருக்கு? இப்படி ஒரு தொனி அவனுக்குள்ள இருக்கும்போது, என்ன 6 முழம் கோலியாத்து என்ன 60 முழம் கோலியாத்து வந்து நின்றா கூட அவன் பயப்பட மாட்டான். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு வெற்றியின் வெளிச்சமா இருக்கிறார். நான் எந்த சத்துரு, அப்படி ஒரு தொனி, ஒரு சிந்தை நமக்குள்ள இருக்கணும். எப்ப பார்த்தாலும் மூஞ்சிகளை பாரு, சோக மூஞ்சி. நான் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்பேன். வெற்றி, ஆண்டவர் எனக்கு வெற்றியின் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். பாதுகாப்பு என்கிற வெளிச்சமாக அவர் எனக்கு இருக்கிறார். அவருடைய சத்திய வேதத்தை எனக்கு வெளிச்சமாக தந்திருக்கிறார். நான் கொண்டு குழியில விழுந்து நான் எழும்புகிறவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்பு நீதிமொழிகள் 13:9. நீதிமானின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். லைட் ஆஃப் டிலைட்னஸ், என்ன? மகிழ்ச்சியின் வெளிச்சம். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிச்சம் இன்பமும். நல்லா பாருங்க, வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. எனக்கு எது வெளிச்சம்? ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு. எதுக்குமே நான் 2 வசனம் தேடி பார்ப்பேன். அது 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 ஆண்டவர் கொடுப்பார். இதுல சொல்லியிருக்கு பாருங்க, நீதிமானின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். அப்படியானால் என் வெளிச்சம் என்னை சந்தோஷப்படுத்தும் வெளிச்சம், என்னை மகிழ்ச்சியாய் வைக்கும் வெளிச்சம். வெளிச்சம் இன்பம் அப்படி சொல்லி இருக்கு இல்லையா? அது சாலமோன் அப்படிதான் சொல்றார். வெளிச்சம் இன்பம். சூரியன் மாதிரி, அது சூரியன் மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கவனிங்கள். அதனால தான் நாம் வாசித்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோமே, 20ஆம் வசனம். அதுல என்ன சொல்லி இருக்கிறது? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அதனால் என்ன ஆகும்? உன் துக்க நாட்கள் என்ன வரும்? என்ன வரும்? அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது, சந்தோஷிப்பிக்கும் வெளிச்சம். கர்த்தர் என்னை சந்தோஷம். எப்பவுமே வாழ்க்கையிலேயே சுடுமூஞ்சு, இருக்க மூஞ்சு, சுருக்க மூஞ்சு, என்ன சோக மூஞ்சு, அப்புறம் வேற என்ன மூஞ்சிலாம், கோப மூஞ்சு, எல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்த மூஞ்சி என்ன மூஞ்சா மாறணும்? சந்தோஷத்தின் மூஞ்சம்மான். எப்பவும் சோகமே. இந்த கதையெல்லாம் வச்சுக்கிறப்படாது. கர்த்தர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? சந்தோஷமா ஆண்டவர் வச்சிருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன, இன்னைக்கு காலையில பழைய கஞ்சி வெங்காயம் கடிக்கணும் அப்படின்னு இருந்தா, ஆஹா இதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம். வெங்காயம் பச்சையா சாப்பிட்டா நெஞ்சு வலியெல்லாம் போயிருமா, ரத்தம்லாம் நல்லா அப்படியே சொல்லிக்கிட்டு, ஆண்டவரே சோத்திரம். ஐயோ ஆண்டவரே, எல்லாரும் என்னென்னமோ சாப்பிட்றாங்க, எனக்கு இந்த அப்படின்னு நினைச்சேன்னா நினைக்கக்கூடாது. எதிலும் ஆண்டவர் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். நல்லா தின்னவன் ஆஸ்பத்திரியில கியூல நிக்கிறான். நீ கஞ்சி குடிச்ச, நீ எப்படி இருக்கிற பார்.
என்ன வேணும் உனக்கு? சந்தோஷம் வேணுமா? என்ன வயிற்று வலிக்குது, இடுப்புல கை வச்சுக்கிட்டு நிற்கிறான், இடுப்புல கை வச்சுக்கிட்டு நிற்கிறான். ஒரு இடத்துல நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் முதல்ல டாக்டர்கிட்ட போறேன், எனக்கு கொஞ்சம் இடம் விடுங்க. ஏயா ரொம்ப தின்னிய, அதனால தான் ரொம்ப வலிக்குது. கஞ்சி குடிச்சவங்கள பாரு. அப்படின்னா நீங்க நினைச்சிடக்கூடாது இப்ப வெளிச்சத்தில் நடக்கலன்னா கஞ்சி குடிக்கணுமோ அப்படின்னு தப்பா நீங்க நினைச்சிடக்கூடாது. அதுதான் இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்க. அதுக்காக நான் ஏன் சோகமாகணும்? என்ன, யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தின்னுபிட்டு இருள கிடக்கிறத விட கொடுத்ததை சந்தோஷமா சாப்பிட்டு வெளிச்சத்தில் நடக்கிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வெளிச்சம் சந்தோஷத்தை தரும். என்ன வெளிச்சம்? கர்த்தரின் வெளிச்சம். அல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சம் எது? சந்தோஷத்தை தருவது வெளிச்சம். கர்த்தரின் வெளிச்சம் இன்பம். இன்பம். சோக மூஞ்சிகள்லாம் மாறணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமா அதெல்லாம் மாற்றுவார். என்ன, அழாதே என்று சொன்னார். இயேசுநாதர் போய் அழாதே என்று சொன்னார். நேரா போய் பாடையை தொட்டார். பாடைய தொட்டு, இதனால தானே அழுகிற நீ, இதனால தானே அழுகிற, அழாத, நான் அழுதுகிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் பாடையை தொடமாட்டார், போயிடுவார். பாடனா என்ன? எது உன்னை துக்கப்படுத்துகிறதோ அந்த விஷயம். அன்றைக்கு அந்த அம்மாவுக்கு செத்து போன தன் மகன் பாடையில் தூக்கிட்டு போறாங்க. அதுதான் அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு துக்கம். எனக்கு எந்த பாடையோ, என்ன துக்கப்படுத்துற சம்பவம் எதுவோ, என்ன நான் பாவம் செய்து, நான் தவறு செய்து, நான் கெட்டதை செய்து, அதனால நான் போகிறது அது அப்படின்னா நான் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள வரணும். ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள வரணும். அதனால்தான் தாவீது சொல்ற, தப்பு பண்ணிட்டு என்ன சொல்ல, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். ரட்சிப்பு கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். கர்த்தரின் வெளிச்சம் எனக்கு ரட்சிப்பு. எனக்கு ரட்சிப்பை இழந்துட்டு நான் இருள்ல இருந்தேன்னா திரும்ப ரட்சிக்கப்படணும். அப்பதான் எனக்கு சந்தோஷத்தின் வெளிச்சம் எனக்கு வரும். என் வாழ்க்கையில ஆண்டவர் சந்தோஷத்தை வெளிச்சமா கத்த தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எவர் என்ன காரியம் செய்தாலும் ஆண்டவரின் வெளிச்சம் இன்பம் தரும். கடைசியா ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லைட் ஆஃப் ஹெல்த், என்ன, ஆரோக்கியத்தின் வெளிச்சம். இதை நாம பார்க்கணும். ஆரோக்கியத்தின் வெளிச்சம். ஒருவனை கர்த்தர் காயம் கட்டும் போது, ஒருவன் காயம் கட்டப்படும் போது, ஒருவன் காயம் ஆற்றப்படும் போது, ஒருவனுடைய முறிவு கட்டப்பட்டு சரியாக்கப்படும் போது அவனுக்கு எப்படி இருக்குமாம்? இப்போ இருக்கிற கொஞ்சம் வெளிச்சம் சூரிய வெளிச்சம் மாதிரி 1000 times இன்க்ரீஸ் ஆயிருமா. சூரிய வெளிச்சம் என்ன, 7 சூரியன் பூமியில உதிச்சா எப்படி வெளிச்சம் இருக்கும்? ஒரு சூரியனுக்கு இந்த நம்ம பதில் சொல்ல முடியல. 7 சூரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். ஆண்டவருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், வெளிச்சம் கூடிக்கிட்டே போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவும் வியாதியில, சோகத்துல, முறிவில, காயத்துல நான் கிடக்கிறேன் என்று சொல்லுகிறது அல்ல. காயம் கட்டுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு. நன்றி. காயத்தை குணமாக்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உன் முறிவை கட்டுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். உன் காயத்தை குணமாக்குகிற
தேவன் ஒருவர் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் குணமாக்குவார். அவர் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். அவருடைய இரத்தம் நம்மை குணமாக்கும். அவர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். கிளையாத்திலே பிசிந்தைலம் இல்லையோ? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பலத்த துருகம். அவர் நாமத்தை சொல்லி நாம் கைகளை வைக்கும் போது நோய்கள் குணமாகும் என்று சொல்லி இருக்கிறது. என்று நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய நோய்களையும் சாபங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய வேதனைகள் நீங்கிட்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆரோக்கியத்தின் வெளிச்சம். நல்லா கேன்சர்னு சொல்லிட்டாங்க. கேன்சர் சுகமான உடனே மூஞ்ச பாருங்களேன். அதுக்கப்புறம் கேன்சர் கம்ப்ளீட்டா சுகமாயிடுச்சுன்னா என்ன பிரைட் ஆயிடுறாங்க, என்ன சந்தோஷமாயிடுறாங்க. ஆஹா, நான் செத்து போவேன்னு நினைச்சேன். ஏன்னா மரண இருளில் இருந்து கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியன் மாதிரி ஆகுது. சூரியனுடைய வெளிச்சம் 7 times இன்க்ரீஸ் ஆகுது. கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண, வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் அடைய கர்த்தர் செய்வார். ஆகவே சகல நோய்களையும் அவர் குணமாக்கி உங்களை ஆரோக்கியத்தில் வழிநடத்துவார். உங்கள் முறிவை கட்டுவார். உங்கள் காயத்தை அவர் குணமாக்குவார். அது நமக்கு வெளிச்சம், லைட் ஆஃப் ஹெல்த். கர்த்தர் இவ்விதமாக நமக்கு வெளிச்சமாக அவர் இருப்பார். இப்போ நம்ம என்ன சொல்லணும்? நம்மெல்லாம் என்ன சொல்லணும்? வாங்க நாமெல்லாம் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம். இருளை பற்றியே சிந்திக்காத. வாங்க நம்மெல்லாம் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.